நீ கன்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளித்துக்கொள். கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கன்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளித்துக்கொள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கை நெகிழும் போது அவர்களுக்கு என்னென்ன அழிவுகள் எல்லாம் வரும் என்பதை குறித்தும் ஏசாயா தீர்க்கதரிசி முன் அறிவிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு தேவை. கர்த்தர் அவர்களை கைவிட்டு விட்டால் அவர்களுக்கு பாதுகாப்பே இல்லை. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கை நெகிழும் போது முதலாவதாக கல்தேயர் மூலமாய் அவர்களுக்கு அழிவு உண்டாயிற்று. அதன் பின்பு ரோமர்கள் மூலமாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு பூரண சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கோபத்திற்கு முன்பாக நிற்கிறார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வந்திருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரால் தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஏசாயா சொல்லுகிறார். அவர்கள் கன்மலையில் ஒதுங்கி தங்களை மண்ணில் ஒளித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பயங்கரமான நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வந்திருக்கிறது. தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு இஸ்ரவேல் புத்திரர் மீது வரும்போது அவர்களால் தேசத்தில் சுதந்திரமாக நடமாட முடியாது. அவர்கள் கர்த்தருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கன்மலையில் ஒதுங்கிக் கொள்வார்கள். தங்களை மண்ணில் ஒளித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் எந்த மனுஷனாலும் எதிர்த்து நிற்க முடியாது. இஸ்ரவேல் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருந்தாலும் அவர்களுக்கு குதிரைகளும் ரதங்களும் ஏராளமாய் இருந்தாலும் அவர்களால் சர்வ வல்லமை உள்ள கர்த்தருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க முடியாது. அவருடைய பயங்கரத்திற்கும் மகிமை பிரதாபத்திற்கும் முன்பாக நிற்க முடியாது. அவர்கள் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாமல் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். காய்ந்த மரத்தில் உள்ள இலைகள் கீழே விழுவது போல இஸ்ரவேல் புத்திரர் கீழே விழுந்து விடுவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கோபத்திற்கு முன்பாக நிற்க முடியாமல் கன்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். இவை இரண்டுமே ஆழத்தில் உள்ள இருளான பகுதிகள். ரோமர்கள் எருசலேமை அழித்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் கன்மலையின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களின் அழிவை பற்றி சொன்னபோது அவர்கள் மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள் என்று சொன்னார். லூக்கா 23:30. இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரமாகவே இஸ்ரவேல் புத்திரருக்கு நடைபெற்றது. கர்த்தருடைய கோபம் பூமியை தத்தளிக்க பண்ணும். கர்த்தர் தம்முடைய கோபத்தோடு எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் விலகி ஓடுவார்கள். பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்கக்கூடும் என்று கதறுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6:16. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தத்தளிப்பும் பயங்கரமும் உண்டாகும். இவை அனைத்திற்கும் கர்த்தரின் பயங்கரமும் அவருடைய மகிமை பிரதாபமுமே காரணம். இதுவரையிலும் கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் கூட கர்த்தர் பூமியை தத்தளிக்க பண்ண எழும்பும் போது கர்த்தருக்கு பயப்படுவார்கள். இதுவரையிலும் கர்த்தருக்கு பயப்படாமல் ஓடி ஒளிந்து கொள்ளாமல் துணிகரமாய் இருந்தவர்கள் கூட கன்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். கர்த்தர் பூமியை தத்தளிக்க பண்ணும்போது கன்மலைகளின் கெபிகளும் பூமியின் குகைகளும் மனுஷருக்கு பாதுகாப்பை தராது. இந்த இடங்களில் மனுஷர் தங்களுக்கு பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் தேடுவது விருதாவான காரியம். பூமி தத்தளிக்கும் போது கன்மலைகளின் கெபிகளும் தத்தளிக்கும், பூமியின் குகைகளும் தத்தளிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் மாத்திரமே பாதுகாப்பும் அடைக்கலமும் உண்டு. நாம் கர்த்தரை விட்டு விலகி போய்விட்டால் கர்த்தருடைய கோபாக்கினை நாளில் நமக்கு பாதுகாப்பும் இருக்காது, அடைக்கலமும் இருக்காது.